ஹாய்! இன்றைக்கி நம்ம சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரவையில் வடையா? சரி, ஓகே. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுக்கிட்டேன். உருளைக்கிழங்குக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்து 1 கப் ரவை போட்டு நல்லா வந்து கீயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரவை நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் லைட்டாக வந்து ஃப்ரை ஆகணும், ஓகேவா? அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா அது வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த பேன்லேயே வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ரவையை வந்து வேக வைக்க போகிறோம். அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு தண்ணியை ஆட் பண்ணுங்கள், ஓகேவா? 1 டம்ளருக்கு 1 1/2 டம்ளர் 2 டம்ளர் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்லா வந்து அது குழைய இதுவாகணும். அதனால் வந்து 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரவைக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா வந்து கொதித்து வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த ரவையை வந்து இப்போ அதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். தண்ணி வந்து நல்லா வந்து கொதித்து வரணும், ஓகேவா? அது வரைக்கும் நல்லா வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ரவையை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா ரவை நம்ம ஆல்ரெடி வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம், கீயில். ரவை வந்து நல்லா வந்து கட்டியானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை ஒரு பக்கம் ஆற விட்டுருங்க. நான் இதை வந்து செவ்வாய்க்கிழமை தான் செய்கிறேன். அதனால் வந்து டேஸ்ட் எதுவும் பார்க்கல. ஏன்னா முருகருக்கு வந்து நெய்வேத்தியமாக வைக்கிறதுக்காக நான் எதுவும் டேஸ்ட் பார்க்காம தான் அப்படியே செய்கிறேன். பட் ஆனால் வந்து ரியலி சூப்பராக வந்து இருந்தது. இப்போ வந்து ரவை இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆற ஆற கட்டியாயிடும் ரவை வந்து. அதனால் இப்படி இருக்கும் போதே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி தனியாக வந்து எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் இதுக்கு தேவையான ஆனியன்ஸ், பச்சை மிளகா அதெல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ உருளைக்கிழங்கும் வெந்து வந்ததுக்கப்புறமா அது தோல் எடுத்துகிட்டு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. இல்லைன்னா ஸ்மேஷர் வச்சு கூட நல்லா வந்து இது பண்ணி விட்டுருங்க, ஓகேவா? நான் வந்து கையிலே தான் வந்து நல்லா வந்து மசிஞ்சு விட்டுக்கிறேன். கொஞ்சம் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு நல்லா பிசைங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து வடையில் அங்கங்கே இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ரவை பார்த்திங்களா, ஆறி எப்படி வந்து டைட் ஆகிடுச்சு. அதையுமே வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சிலவங்க ரவையே எனக்கு பிடிக்காது அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரவையிலையா செஞ்சீங்க, செமையாக இருக்கே, இன்னொன்று கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் முன்னாடியே வந்து அதுக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வந்து பிரித்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் குட்டி குட்டியாக வந்து ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி, குட்டி குட்டியாக ஒரு 2 கை அளவுக்கு கருவேப்பிலையை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒன்ஸ். கொத்தமல்லிலாம் குட்டி குட்டியாக ஆட் பண்ணால் தான் பசங்க வந்து சாப்பிடுவாங்க, இல்லைனா வந்து தூக்கி போட்டுருவாங்க. அதனால் வந்து நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதும் சரி, ரவை வேக வைக்கும் போதும் சரி, நம்ம சால்ட் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிட்டோம். அதனால் இப்போ வந்து மசாலாவுக்கும் அந்த வெங்காயம், பச்சை மிளகா அதுக்காக மட்டும் லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதாவது கறி மசாலாவோ இல்லை கரம் மசாலாவோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர் நிறையா கலர் வந்து ரெட்டாக இருக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக தெளித்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்டு நான் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இல்லைனா வந்து ரொம்ப வந்து மில்க் ஷேக் மாதிரி ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இதில் வந்து ஒரு கிளிப் ஆட் பண்ண மறந்துட்டேன். என்னென்னா, அரிசி மாவு வந்து ஒரு கையளவு, மைதா ஒரு கையளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி தனியாக முன்னாடி தட்டி வச்சுக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா வந்து தட்டி வச்சுருக்க அந்த வடையை வந்து நம்ம போடலாம். சில பேர் வந்து பாம் ஆயில் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா வந்து கேர் ஆகும், கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே வந்து அந்த பாம் ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு கொத்து வந்து முருங்கை இலையை வந்து போட்டு பாருங்கள். முருங்கைக்கீரை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எடுத்திங்கன்னா அதில் இருக்க கெட்ட கொழுப்பு அதெல்லாம் வந்து வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அந்த மாதிரி தான் பண்ணுறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆயில் நல்லா வந்து காஞ்சிருச்சு. நான் வந்து வடையை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம்.
நல்லா மேலே வந்து கிறிஸ்பியாக உள்ளே வந்து சாஃப்டாக எண்ணெய் அவ்வளோவும் இழுக்கல. ஏன்னா நம்ம அரிசி மாவு மைதா போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ செவ்வாய்க்கிழமை முருகருக்கு எங்கள் அம்மா வந்து வெத்தலை தீபம் போடுறாங்க. அதையே அப்படியே நெய் வைத்தியமாக வச்சு சாமி கும்பிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா பை பை.